அது மாதிரி தான் பூஞ்சைகளுமே தவறான பூஞ்சைகள் நம்ம சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து கை கால் வலிப்புகள் இது மாதிரிலாம் வருது இல்லையா. அப்போது நம்ம பொதுவாக குடிக்கக்கூடிய காஃபி, டீ இதில் இருக்கக்கூடிய கெஃபின் என்ன, அதுவும் ஒரு வகையான ஆல்கலாய்ட்ஸ் தான். அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த கெஃபின் அப்படிங்கிற ஆல்கலாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நர்வஸ் சிஸ்டம்மை ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்படின்னா கொஞ்சமாக குடிக்கும்போது ஸ்டிமுலேட் பண்ணுது, அதிகமாக குடிக்கும்பொழுது அடிக்ட் பண்ணிடுது. பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ நர்வஸ் சிஸ்டத்தோட ஆல்கலாய்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ஆளையே சாய்ச்சிடுது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கை கால் இழுத்துடுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வரும்போது காஃபி அண்ட் டீ ஆல்சோ மக்கள் என்னவாக்கிடும், ஒரு அடிக்ட் ஆகிடும். அப்போ நிறைய ட்ரக்ஸு பேர்லாம் சொல்ல வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ட்ரக்ஸு எல்லாமே என்னென்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போய்ட்டு அஃபெக்ட் பண்ணும். சிம்பிள் ட்ரக் என்ன சொல்லலாம், நிக்கோட்டின், சரிங்களா. அப்போ டொபேக்கோ, அப்போது புகையிலை என்ன பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுது. அது ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் என்ன இருக்குது, ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இப்படியா நீங்கள் சிம்பிளாக ஆல்கலாய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எட்டி மரத்தை கொண்டு வந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ பழமொழியும் மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சு, எட்டி பழுத்தென்ன ஈயாதான் இருந்தென்ன. இவ்வளவு இருந்தாலும் இதே இந்த ஆல்கலாய்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த எட்டி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இதை எப்படியோ கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இதையுமே மெடிசினல் யூஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. அதுவும் எதற்காகன்னா நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் விஷயந்தான். ஆனால் சும்மா நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோன்னா அவ்வளோதான், சரிங்களா. ஸோ அதில் ட்ரையே பண்ணக்கூடாது.